அன்னைக்கு ஒரு நாள் குளத்தூர் டான் பாஸ்கோ ஸ்கூல் கிட்ட நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா ஒரு தள்ளுவண்டி கடையில முயல் பக்கோடா, வான்கோழி பக்கோடா, வாத்து பக்கோடான்னு சொல்லிட்டு எழுதி ஓட்டிருக்காங்க. அட இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எங்க முயல், வான்கோழி, வாத்து எல்லாம் பக்கோடா போறீங்களான்னு கேட்டா, ஆமா தம்பி போடுறோம், சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. மசாலால ஊற வச்சிருந்த முயல் காலை எடுத்து அதை லைட்டா கத்திய வச்சு கீறி விட்டு எடுத்து எண்ணெயில போட்டாங்க. அந்த முயல் நல்லா ஃப்ரை ஆகி வந்தோன்னா அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு அதுக்கு மேல இவங்களோட மேஜிக் மசாலாவே நிறைய போட்டு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயத்தையும் வச்சு கொடுத்தாங்க. முயல் பக்கோடா பேரு சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிட்டு பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு கடி கடிச்சு பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குப்பா, கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரி தான் இருக்கு. தம்பி நெக்ஸ்ட் வான்கோழி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரிக்கா அதுலயும் அதே மாதிரி நிறைய மசாலா எல்லாம் கொட்டி கொடுங்க சாப்பிட்டு பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வான்கோழி பக்கோடாவையும் கையில வாங்கி அதையும் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். இது கொஞ்சம் காரமா நல்லா இருந்துச்சு. வெறுங்கோழிக்கும் வான்கோழிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஃபைனலா வாத்துக்கறியும் எடுத்து பக்கோடா போட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி வாத்துக்கறி சாப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டான பக்கோடா விற்கிறாங்களான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.